எங்கள் வீட்டு பூஜை ரூமை பாருங்கள். இந்த 10க்கு 4, 5 அப்படி 10க்கு 4ன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ அந்த அளவுக்கு தான் வச்சுருக்குறோம். கொஞ்சம் அகலம் கம்மியாகவும் நீளமாகவும் இருக்கிற மாதிரி. அப்புறம் டோரெல்லாம் வந்து இந்த தேக்கு மரத்தில் தான் டோர் செஞ்சு போட்டிருக்கிறோம். அப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பூஜை ரூமுக்கு மற்ற மரத்தில் போட வேண்டாம்னு சொல்லிட்டு தேக்கில் தாங்க செஞ்சு போட்டிருக்குறோம். தேக்கில் செஞ்சு போட்டிருக்குறோம். மேலே வந்து கண்ணாடி ப்ளைனாக தாங்க இருந்துச்சு. சரி கண்ணாடி ப்ளைனாக இருக்குது, ஏதாவது டிசைன் இருக்குதுன்னு சொன்னோட அவங்களுக்கு வந்து இந்த டிசைன் போட்டு கொடுத்தாங்க. இது நம்ம குலதெய்வத்து கோயிலோட சாமியோட இதுன்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் போட்டதில் வந்து மாட்டி முட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது இந்த சங்கு இருக்கிற இடம் வந்து இந்த சக்கரை இருக்கிற பக்கமும் சக்கரம் வந்து சங்கு இருக்கிற பக்கம் இருக்கணுமாம்மா, தலையில இருக்குதாம்மா. இது அப்போவே நாங்கள் கரெக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம். இது போட்டு இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு பெண்டிங் ஒர்க்காகவே நிற்கிதுங்க.